வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்புகளுக்கு ஜூன் 2024ஆம் ஆண்டு 30ஆம் தேதிக்கு பின்னாடி நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலனை தரப்போகுதா, இல்லைன்னா பாதகமான விஷயங்கள் ஏதாவது நடக்க போகுதா, இதை பற்றி தான் இந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் சொல்லக்கூடியவர் அடிக்கடி இடம் மாறாமல் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருந்து பலனை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி அவரோட இடப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 3 மாத காலங்கிறது சனி வக்ர பயிற்சின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கும்ப ராசியில் இப்போ அவருடைய பயணம் தொடங்கி இருக்குது. கும்ப ராசியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலையால் விருச்சிக ராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி பல சறுக்களை சந்திச்சிருப்பீங்க. வேலை இருந்தால் ஒரு நல்ல சம்பளம் இருந்திருக்காது, சம்பளம் இருந்துட்டா ஒரு நல்ல வேலையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை இருந்திருக்காது. 10 நாளைக்கு உங்கள் கையில் காசு இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட அந்த பணம் இருந்திருக்காது. ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் தொல்லை, சொத்துக்களை இழந்து நிற்கிறது, நிலத்தை இழந்து நிற்கிறதுன்னு பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா, கடந்த 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த வக்ரப்பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்ரப்பயிற்சி காலங்களில் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசி அன்புகள் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் எல்லாமே கிடைக்கும், இது சுருக்கமாக நம்ம பார்த்துலாம். விருச்சிக ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தில் 8வது வீடு தான். எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி தான். கடைசி வரைக்குமே ஒரு ரகசியம் யாராவது காப்பாற்ற முடியும்னா இந்த விருச்சிக ராசி அன்புகளால் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் நீங்கள் பணிந்து செல்லக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் உங்களால் தக்க வச்சு கொள்ள முடியும். அதே மாதிரி இவங்க எப்போதுமே தன்னோட குடும்பம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இவங்க கட்டுப்பாட்டு மீறி தான் சில சமயங்களில் இவங்க குடும்பம் நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. மனசில் என்ன இருக்குதோ அதை உடனடியே வெளிப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இவங்க எப்போதுமே ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் இருந்தால் ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் சுத்தமாக அதுதானே சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தினமுமே ஏதாவது ஒரு வருத்தம் கவலை இவங்க மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலுமே வாழ்க்கையில் எவ்வளவுதான் தொல்லை இடர்பாடு இருந்தாலுமே சரி அதை சமாளித்து தொடர் முயற்சியால் விடாமுயற்சியால் வெற்றிங்கிறது இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க எப்போதுமே கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது அதிகமாக தான் இருக்கும். விளையாட்டு மாதிரியான விஷயங்களை அடிக்கடி இவங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இவங்க பார்க்க கொஞ்சம் அப்பாவி மாதிரி இருந்தாலுமே விளையாட்டு போட்டிகளில் மற்ற துறைகளில் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு பெறுவாங்க. மற்றவங்க தவறு செஞ்சால் அதை உடனே கண்டிக்கக்கூடிய குணங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே முன்கோபங்கிறது எளிதில் வரும். இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கும். விருச்சிக ராசி அன்புகள் இளம் வயசில் கஷ்டப்பட்டாலுமே நடு வயசில் வயது ஏற ஏற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரே வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். வீட்டை தோட்டமாக மாற்றி அமைக்கலாங்கிற மாதிரி எண்ணெல்லாம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளிநாட்டில் போகிறது வெளிநாட்டில் வசிக்கிறது இருந்தாலுமே சொந்த ஊரில் இருக்கிறது தான் உங்களுக்கு எப்போதுமே பிடிக்கும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மனப்போராட்டமாக இருந்தாலும் 2-3 தடவை முயற்சிக்கு பின்னாடி உங்களால் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே தலைமுறையாக வாழக்கூடிய வீடாக இருந்தால் ஒரு சிறப்பான அம்சங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் குடியிருக்கிற இடங்களில் ஒரு மிக பிரபலமான கோயில்கள் இருக்கலாம். அதே மாதிரி பல நல்ல அறிவாற்றல் நிரம்பியிருக்கக்கூடிய முன்னோர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆதரவுங்கிறது உங்கள் குடும்பத்துக்கே அமைஞ்சிருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளுக்கு கல்வி அறிவுங்கிறது அதிகமாக இருக்கும். பகைவரை எப்படி வெல்லலாங்கிற ஒரு திறமை உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி காய்ச்சல் நோய், அதே மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு சத்து குறைபாடு, ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். மன அழுத்தம் சில சமயங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே நீங்கள் எப்போதுமே கடன் வாங்குறது கூடாது. கடன் வாங்கினாலுமே உங்களுக்கு பயன்படாதுங்கிறத கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல கல்வியில் படிச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளாக இருந்தால் புகழ்பெற்ற பல பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு மெதுவாக தான் அமைஞ்சாலுமே அது நிரந்தரமாக இருக்கும். மேலுமே இந்த ஜூன் வக்ரப்பயிற்சி காலங்களில் விருச்சிக ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்புகள் இது வரைக்குமே பாடுபட்டிருப்பீங்க. வேலையில் ஒரு நல்ல சம்பளம் இருந்திருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமே கசப்பான சம்பவங்கள் எல்லாமே நீங்கி வருமானம் இல்லைங்கிற நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம்.
இந்த சமயங்களில் நீங்கள் முந்தைய காலத்தில் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. கடனாக கொடுத்த பணம் வராமல் இருந்திருக்கும். இனி இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் அந்த முயற்சி எல்லாமே எடுபட போகுது. உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாமே திருப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் திடீர்னு ஒரு அதிக லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் திடீர்னு உங்களுக்கு 2-3 மடங்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. புதுமையான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு வாங்க. ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை விஷயமா இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் மிகப்பெரிய இடத்துல உட்கார போகிறீங்கன்னு சொல்லலாம். பல புதிய வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வாங்க. தீவிரமான தேடுதலுங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சரியான வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததொரு அடித்தளம் அமையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலங்களில் உங்களுக்கு பிறக்க போகுது. அதே மாதிரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே சோதிச்சுட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது என்னென்னா பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே கொடுக்க வேணாம். நான் பார்த்துக்கிறேன், இது நான் செஞ்சுக்கிறேங்கிற மாதிரியான எதுவுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்லாதீங்க. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் வாக்கு கொடுக்குறதும் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் என்றைக்கோ பேசின வார்த்தையெல்லாம் இப்போ எடுத்து வச்சு உங்ககிட்ட சண்டைக்கு வரத்துக்குன்னே கங்கணம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அதை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் யாரோட பேச்சுக்கும் செவிசாச்சுட்ருக்க வேணாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு செய்யுங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியும் பேசாதீங்க. யோசித்து முடிவு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பழனி முருகனை எப்போதுமே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் எந்த நாளைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து சனியோட வக்கர காலமாக குறிப்பிட காலம் சொல்லக்கூடியது 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் 2/7/2025 18/11/2025 வரைக்குமே 2 முறை சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறாங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இதை எல்லாமே நீங்கள் முன்னெடுக்கிறதால உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பல வாய்ப்புகள் இழக்காமலும் இருக்க முடியும். வரவுக்கு மீறின செலவு சில நேரங்களில் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை எப்போது வச்சுருக்க பாருங்கள். கூட பிறந்தவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதை நீங்களே முன்னணி நடத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில். யாரையுமே கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசாமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சேமித்த பணம் எல்லாமே கரைஞ்சிட்டு போயிருக்கோம். பல தொழில் விஷயங்களாக நீங்கள் அதை ஈடுபடுத்திருப்பீங்க. அது கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இனி பல புதிய வாய்ப்புகள் வந்து சேர்றதால அது எல்லாமே ஈடுகட்டுற மாதிரி தான் அமையப்போகுது. வெளிநாட்டில் ஒரு நல்ல நிறுவனத்தில் இருந்து கூட உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தாயோட உடல்நிலையும் கவனிச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசி அன்புகளுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் சகோதர வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தருவார். தொழிலில் வளர்ச்சி உண்டாக்கி தரக்கூடியவராக இருப்பார். பொருளாதார நிலைங்கிறது உயர்வாக இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரியே பண வருமானம் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இனி உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நீங்க போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு நல்ல இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. அதே மாதிரி எதிரிகளுடைய பலங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும். லாபத்தை வர வைக்கிற விதத்தில் நீங்கள் புதுமையான விஷயங்களை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நண்பர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உறுதுணையாக தான் இருப்பாங்க. உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய மனசில் நீங்கள் இந்த காலத்தில் இடம் பிடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயம், நீங்கள் கேட்குற இடத்துல எல்லாமே சலுகை உதவிகள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி பிள்ளைகளோட வழியில் கூட இனி நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் கேட்க போகுதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்புகளுக்கு இது பொன்னான காலகட்டமாக அமைப்போகுது. இது வரக்கூடிய காலங்களில் சரி உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தான். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குது. கூட பிறந்தவங்களாலேயும் உடன் இருக்கிறவங்களாலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். பிள்ளைகளோட மேல் படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இது சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து தரும். சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்து குரு பயிற்சியும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2 முறை அமைய இருக்கிறதால உங்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி ஒரு பெரிய பதவி எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
சொத்து மாதிரியான விஷயங்களையும் சொந்தங்களாலையும் கூட உங்களுக்கு பல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வாடகை கட்டடத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய தொழிலை ஒரு சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமான்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். இனி அந்த நம்பிக்கை நனவாக போகுதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் எப்போதுமே சதுர்த்தி விரதம் இருந்து ஆணிமுக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக முடியும். சிறப்பு வழிபாடாக உங்களால் முடிஞ்சால் தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை யோகம் பலம் பெற்ற நாளில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சி அதிகரிக்கும், யோக வாய்ப்புகளும் வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் இந்த சனிப்பயிற்சி காலங்கள் முடிகிற வரைக்குமே சனிக்கிழமையான அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி சனி பகவானை வழிபடுறதுங்கிறத விட நீங்கள் சனி பகவானை நேசித்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அற்புதமான மாற்றமாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.